இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். இதில் பார்த்தீங்கன்னா நான் பாதி முடிச்சிருக்கேன். இதை பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் லெசன் அன்னை தமிழ். அப்புறமா இதெல்லாம் முடிச்சோம். இது லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பனை மரம் சிறப்பு. இதில் ஓலைச்சுவடி கிடைக்கும், பனைக்கிழங்கு கிடைக்கும், பனைக்கற்கண்டு கிடைக்கும், கருப்பட்டி கிடைக்கும். அப்புறமா இதெல்லாம் விளாடலாம். இதை வச்சு நொங்கு, பனை பழம், பனைங்காய், இதெல்லாம் வரும். இது எங்கள் நாட்டோட சிறப்பு, தமிழ்நாட்டோட சிறப்பு. இது கட்சிக்கொடி, இது பறவை, இது பாடல், இது பூ, இது என்ன கரிக்குலம், இது மரம். அப்புறமா இது தமிழ்நாட்டோட விலங்கு. இது நம்ம தமிழ்நாட்டோட விளையாட்டு கபடி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வரும். இது பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. அது ஒரு காடு, அதன் தலைவர் புலி. இதோட லெசன் பேரு யார் தலைவர். இதுல என்னன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா யார் தலைவர். இதுல ஒரு புலி இருந்ததுதான். அது புலி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பண்ண. ஒரு நாள் அந்த முயல் வந்துதான். அப்ப புலி வந்துதான். திடீர்னு வந்து கேட்டுதான் ஏதோ ஒன்று கேட்டுட்டு இதோ படிச்சுக்கோங்க கேட்டுதான். அப்புறமா முயல் வேற சொன்னுச்சு ஆன்சர். இந்த மாதிரி நடந்துதான் புயல். அப்புறமா இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, புலி வந்து எல்லாரையும் பயம்புத்திட்டு வந்துதான். அதனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அது வேற தலைவர் மாத்திரலாம், அது நரி தலைவரா இருக்கட்டும், புலி வேணா தலைவரா, அந்த மாதிரி மாத்திட்டாங்களாம். அதனால அது என்ன செய்யலாம்னு கேட்டுச்சான். அதுக்கு அது என்ன முதுகுல ஏத்திக்கோங்க, அப்புறமா நடப்பதை பாருங்கன்னு சொல்லிச்சான். அப்புறமா எல்லா விலங்குகளும் கிட்ட வரணும். அப்புறமா அது